ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவினால இப்போ இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கு திமுக. இதனுடைய எதிர்வலி இந்தியா முழுக்க எதிர்வலிச்சிருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டத்தை என்ன பண்ணிருக்காரு, புறக்கணிச்சிருக்காரு. இப்ப திமுகவில இருந்து ஒரு மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக காங்கிரஸ் இவங்களை ஒரே நேர்கோட்டில் வச்சு திமுக எதிர்க்க போகுது அப்படின்னு தான் ஒரு அதிரடியான ஒரு மாஸ்டர் பிளானை திமுக தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ தேசிய லெவல்ல மூன்றாவது ஒரு அணியை திமுக முயற்சிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா காங்கிரஸுக்கு இருந்த நண்பகத்தன்மை எல்லா கட்சியினர்கிட்டையும் உடஞ்சு போயிருச்சு. இது மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், அகிலேஷ் யாதவ் இருக்கட்டும், ஆம் ஆத்மியா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் காங்கிரஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதிக்கத்தை அவங்க செலுத்துறாங்க. நண்பகத்தன்மை அவங்களுக்கு இல்ல, முதுகலை குத்திட்டு போயிருவாங்க, துரோகம் செஞ்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இது இன்னைக்கு திமுகவுக்கும் இது நடந்ததுனால எல்லாரும் சுதாரிச்சு என்ன பண்றாங்கன்னா, நகமும் சதையும் போல இருந்த திமுகவுக்கே இவ்வளவு பெரிய துரோகம் செய்யறாங்கன்னா நம்மள ஏமாத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப எல்லாருமே காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. சோ இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு எதிராக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு எதிராக மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குறதுல திமுக ரொம்ப முயற்சிக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தபடியா தேசிய லெவல்ல திமுக கால் பதிக்குது அப்படின்ற கருத்து மிக முன்வைக்கப்படுது. இதை பத்தி ஒரு கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.